Hello students, 11th standard, subject economics, chapter 1, அதோட continuation தான் நம்ம பார்க்க போகிறோம். Topic scarcity definition. So பற்றாக்குறை இலக்கணம் அதை பற்றி தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. In our previous video, we had discussed about wealth definition and welfare definition. இதை பற்றி நம்ம போன வீடியோவில் டீப்பாக பார்த்தோம் இல்லையா? And now we are going to discuss about scarcity definition, பற்றாக்குறை இலக்கணம். அதை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கேர்சிட்டி டெஃபினிஷனை டிஃபைன் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா லயனல் ராபின்ஸ் அப்படிங்கிற ஒரு அறிஞர் தான் என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நிறையா மெனி டெஃபினிஷன்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? அண்ட் வெல்த் டெஃபினிஷன் ஆகட்டும், தென் வெல்ஃபேர் டெஃபினிஷன் ஆகட்டும், இதெல்லாம் ஏன் கொடுத்துருக்குறாங்க, எப்படி எதனால் இந்த மாதிரி நிறைய பேர் டெஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸோ ஒவ்வொரு டெஃபினிஷன்லேயும் அவங்களுடைய எக்கனாமிக் பற்றின ஒரு வியூஸை, அவங்களுடைய தாட்ஸை தான் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க இதன் மூலியமாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போது எக்கனாமிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸோ என்ன பண்ணலாம், என்ன அவங்கவுங்க ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இதன் மூலியமாக. ஸோ இப்போ லயனல் ராபின்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க ஸ்கேர்சிட்டி டெஃபினிஷன் பற்றி, பற்றாக்குறை இலக்கணம் பற்றி என்ன பண்ணியிருக்கிறாங்க நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லயனல் ராபின்ஸ் பப்ளிஷ்ட் அ புக் அண்ட் எஸ்ஸே ஆன் த நேச்சர் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எக்கானமிக் சயின்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லயனல் ராபின்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது என்ன புக் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா an essay on the nature and significance of economic science அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க. ஸோ இது தமிழில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பொருளியல் அறிவியலின் தன்மையும் அதன் சிறப்பு பற்றிய ஒரு கட்டுரை. ஸோ இதுதான் என்ன பண்ணியிருக்கிறாங்க நமக்கு தமிழில் இந்த மாதிரியான ஒரு புக் என்ன பண்ணியிருக்கிறாங்க எழுதியிருக்கிறாங்க. அது என்ன இயரில் எழுதியிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1932 தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு ஸ்கேர்சிட்டியை பற்றின ஒரு டெஃபினிஷன் யார் கொடுத்துருக்குறாங்க, லயனல் ராபின்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரிமெம்பரன்ஸில் வச்சுக்கோங்க. ஸோ இது யார் யார் என்னென்ன டெஃபினிஷன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், அந்தந்த டெஃபினிஷனுக்குரிய அந்த பர்டிகுலர் பர்சனை நம்ம ரொம்ப ரிமெம்பரன்ஸ் பண்ணி வச்சுக்கணும், ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். ஸோ லயனல் ராபின்ஸ் வந்து என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்குறாங்க, ஸ்கேர்சிட்டி டெஃபினிஷன். ஓகேவா? அண்ட் அக்கார்டிங் டு ஹிம் எக்கானமிக்ஸ் இஸ் அ சயின்ஸ் விச் ஸ்டடீஸ் ஹியூமன் பிஹேவியர். ஸோ என்ன பண்ணியிருக்கிறாங்க, எக்கானமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா இது ஒரு அறிவியல். ஸோ இந்த அறிவியலில் எதை பற்றி படிக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்டடீஸ் ஹியூமன் பிஹேவியர் as a relationship between ends and scarce means which have alternative uses. என்ன பண்ணுறாங்க, ஸோ இதை பற்றின ஒரு படிக்கக்கூடிய ஒரு விஷயமா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஹியூமன் பிஹேவியரை பற்றி படிக்கக்கூடியது. ஸோ அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பற்றி படிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எதுன்னு சொல்லி சொல்கிறாங்க, எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இன் பிட்வீன் என்ஸ். ஸோ என்ஸ் அப்படின்னு சொன்னால் நமக்கு அது என்ன மீனிங் இங்கே கொண்டு வரும் எக்கனாமிக்ஸில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா விருப்பங்கள். ஸோ விருப்பம் இருக்குல்லையா, நமக்கு நம்மளோட டிசையர் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம எதெல்லாம் விரும்புகிறோம், எதெல்லாம் லைக் பண்ணுறோம், ஸோ எதெல்லாம் நம்ம வந்து கடைகளில் போயிட்டு ஷாப்பிங் பண்ணுறோம். ஸோ நமக்கு விருப்பமான பொருட்கள் நிறைய இருக்கும் இல்லையா. அப்போ மனிதனுடைய விருப்பம் வந்து டிசையர்ஸ் வந்து என்ன இருக்குது, அன்கவுண்டபிள்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நமக்கு என்னவே முடியாது. ஸோ ஒரு விருப்பம் வந்து நம்மளுடைய டிசைட் வந்து ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா அடுத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு டிசையருக்கு நம்ம அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்து போயிடுவோம் இல்லையா. ஸோ அப்படி ஒரு விஷயம் தான் என்னது இந்த என்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது டிசையர் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரியா, டிசையருக்கு இன்னொரு ஒரு வேர்டு தான் என்னது இந்த என்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ அந்த விருப்பங்களையும் அண்ட் ஸ்கேர்ஸ்னால் என்னது, பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸ்கேர்ஸ் மீன்ஸ் என்ன சொல்லுவோம் நமக்கு தமிழில், பற்றாக்குறையாக இருக்குது. இது வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து என்ன இல்லை, அதிகப்படியாக இல்லை. ஸோ கம்மியான ஒரு அளவில் தான் என்ன இருக்குது, பற்றாக்குறையான ஒரு வளமாக தான் அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் என்ன மீனிங் இந்த ஸ்கேர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஸ்கேர்ஸ் மீன்ஸ் விச் ஹாவ் ஆல்டர்னேட்டிவ் யூசஸ். ஸோ இப்படி மனிதனுடைய விருப்பங்கள் என்ன இருக்குது, நிறைய இருக்குது. பட் அந்த விருப்பங்களை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, ரெசோர்ஸஸ் வந்து கம்மியாக இருக்குது. ரெசோர்ஸஸ் மீன்ஸ் என்னது, வளங்கள். அதாவது மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே, ஸோ அதனுடைய உற்பத்தி ஆகட்டும், அதனுடைய விஷயங்கள் எல்லாமே என்ன இருக்குது, கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை சப்ஸ்டியூட்டாக அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற விதத்தில் என்ன பண்ணணும், ஆல்டர்னேட்டிவ் யூஸுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், நம்ம ஒரு குட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் என்னன்னு சொல்கிறாங்க எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லயனல் ராபின்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு ஸ்கேர்சிட்டி டெஃபினிஷன் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் அடுத்ததாக பாருங்கள், த மேஜர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ராபின்ஸ் டெஃபினிஷன்ஸ் ஆர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ராபின்ஸ் அவங்களுடைய
முக்கியமான சிறப்பியல்புகள் என்ன, அவங்களுடைய டெஃபினிஷனில் என்னென்ன விஷயங்கள்லாம் சிறப்பியல்புகளாக கொடுத்துருக்காங்க, ராபின்ஸ் இலக்கணத்தினுடைய முக்கியமான சிறப்பியல்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபர்தராக. அண்ட் ends refers to human wants. என்ன பண்ண சொல்கிறாங்க, விருப்பங்கள் வந்து மனிதனுடைய தேவைகளை வந்து குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு மனிதனுடைய விருப்பம் இருக்கு இல்லையா, அவங்களுடைய வான்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வான்ஸ் ஆகட்டும் அவங்களுடைய எண்ட்ஸ் ஆகட்டும். ஸோ இப்போ எண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், விருப்பம் சொல்லியிருக்கோம் இல்லையா, ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ எண்ட்ஸ் வந்து எதை வந்து ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மனிதனுடைய தேவையை, அதாவது ஹியூமன் வான்ஸை தான் நமக்கு என்ன பண்ணுது, அது டினோட் பண்ணுது. எது எண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதை நமக்கு டினோட் பண்ணுறது, ஹியூமன் வான்ஸு. ஸோ இப்போ விருப்பம் தான் எதை டிசைட் பண்ணுது, மனிதனுடைய தேவையை டிசைட் பண்ணுது. சரியா, ஹியூமன் பீயிங்ஸ் ஹாவ் அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் வான்ட்ஸ். ஸோ இப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹியூமன் பீயிங்ஸ்னால் யார், அது மனிதன். ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து என்ன இருக்குது, அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் வான்ட்ஸ். ஸோ எண்ணிலடங்கா என்ன இருக்குது, நிறைய நம்பர்ஸில் அவங்களுடைய தேவைகள் நிறைய இருக்குது இல்லையா. ஸோ இப்போ அவங்களுக்கு ஒவ்வொன்றும் என்ன இருக்குது, ஒரு பொருள் கிடச்சிட்டா இன்னொரு பொருள். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சைக்கிள் தேவைப்படுது. ஸோ சைக்கிள் தேவைப்படுங்கிறப்போ நம்ம கஷ்டப்பட்டு ஒரு சைக்கிளை வாங்குகிறோம். ஸோ இப்போ அந்த ஒரு டிசைர் வந்து என்ன ஆயிடுச்சு, ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் அதுவும் அவங்களுடைய ஆசை வந்து எப்படி போகும், அடுத்ததான் பைக் வாங்கணும். சரியா, அப்போ அந்த பைக் வாங்கணுங்கிற டிசைரும் என்ன ஆயிடுச்சு, ஸ்ட்ரகிள் பண்ணி ஏதோ பண்ணி என்ன பண்ணிட்டோம், அந்த பைக்கையும் வாங்கிட்டோம். அடுத்தது அவங்களுடைய டிசைர் எப்படி இருக்கும், கார் வாங்கணும். சரியா, ஸோ இப்படி என்ன ஆகுது, அவங்களுடைய டிசைர் ஒன்றொன்றும் ஃபில்ஃபில் ஆக ஆக என்ன ஆகுது, அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்களுடைய அந்த ஆசைகள் அவங்களுடைய விருப்பங்கள் வந்து என்ன ஆகுது, மேலோங்கிக்கிட்டே இருக்குது இல்லையா. ஸோ இதுதான் சொல்கிறாங்க. ஸோ ராபின்ஸ் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய டெஃபினிஷன்ஸில் அவங்களுடைய கிரிட்டீரியாவாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, அண்ட் அடுத்ததா ஆன் த அதர் ஹேண்ட் என்ன பண்ணுறாங்க, அடுத்ததாக சொல்கிறாங்க பாருங்கள், resources are means that go to satisfy the unlimited wants, human wants are limited or scarce in supply. ஸோ இப்போ என்ன இருக்குது, இப்போ பேசிக்காக நம்ம பார்த்தோன்னா ரெசோர்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்ம நாட்டில் நம்ம ஒரு கண்ட்ரி வைஸ் பார்த்தோன்னா ஒவ்வொரு பொருளுக்குமே என்ன தான் இருக்குது, பற்றாக்குறை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ் தான் இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆனால் அதுக்கு அப்படியே எகெயின்ஸ்டாக பார்த்தோன்னா அவங்களுடைய டிசையர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அன்லிமிட்டட் ஹியூமன் வான்ஸாக இருக்குது. ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ் இருக்குது, அட் த சேம் டைம் அவங்களுடைய வான்ஸ் எப்படி இருக்குது, விருப்பங்கள் எப்படி இருக்குது, தேவைகள் எப்படி இருக்குது, எண்ணிலடங்காமல் இருக்குது. ஸோ அதுக்கு எண்ணிலடங்காமல் இருந்தால் கூட அதனுடைய சப்ளை என்னவாக தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும் இல்லையா. ஸ்கேர்ஸ் இன் சப்ளை. ஸோ ஸ்கேர்ஸ் இன் சப்ளை என்னது, அவங்களுடைய அளிப்பு. சப்ளை மீன்ஸ் என்ன சொல்லுவோம், அளிப்பு. அதாவது நம்மளுடைய ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு குட்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் இல்லையா, அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம் இல்லையா, அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், சப்ளைன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்கேர்ஸ் இன் சப்ளை. ஸோ இப்போ அளிப்பு வந்து என்ன இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஸ்கேர்சிட்டி ஆஃப் அ கமாடிட்டி இஸ் டு பி கன்சிடர்ட் only in relation to its demand. ஸோ இப்போ இந்த ஸ்கேர்சிட்டியை வந்து எப்படி, ஒரு கமாடிட்டியினுடைய ஸ்கேர்சிட்டியை எப்படி வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்லி ரிலேஷன் டு இட்ஸ் டிமாண்ட். ஸோ அப்போ அவங்களுடைய தேவையை பொறுத்து தான் என்ன இருக்குது, அந்த ஸ்கேர்சிட்டியை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு பொருளுடைய ஸ்கேர்சிட்டியை வந்து நம்ம கணக்கிடுவோம்னா எவ்வளோ டிமாண்ட் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த பொருளுடைய ஸ்கேர்சிட்டியை நம்மளால் மெஷர் பண்ண முடியும். சரியா, அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க, ராபின்ஸ் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சர்டன் ஃபீச்சர்ஸாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, அந்த அடுத்ததான் தேர்ட் பாயிண்ட் பாருங்க, ஃபர்தர் த ஸ்கேர்ஸ் மீன்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் ஹேவிங் ஆல்டர்னேட்டிவ் யூசர்ஸ். ஸோ இப்போ வளங்கள் வந்து பற்றாக்குறையாக இருக்குங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். பட் அந்த வளங்கள் பற்றாக்குறையாக இருந்தால் கூட அந்த வளங்களுடைய தேவையை நம்ம எப்படி வந்து நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு சப்ஸ்டிடியூட்டான ஆல்டர்னேட்டிவ் குட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், முதல்ல கண்டுபிடிக்கணும், அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸை பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய அந்த வளங்களை நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம இப்படி ஆல்டர்னேட்டிவ் யூசஸ் மூலியமாக, ஆல்டர்னேட்டிவ் குட்ஸ் ப்ரொடக்ஷன் மூலியமாக நம்ம என்ன பண்ண முடியும், அதை சரி கட்ட முடியும். சரியா, ஹென்ஸ் an individual grades his wants and satisfies first his most urgent want. ஸோ இப்போது நம்ம ஒரு தனி நபரை நம்ம வந்து எப்படி வந்து நம்ம அந்த வளங்களை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், எல்லாருக்கும் எல்லா விஷயமும் கிடச்சிடுறதில்ல, அதே மாதிரி எல்லா பொருளும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுற முடியறதில்ல இல்லையா. ஸோ அப்போது மோஸ்ட் அர்ஜென்ட் வாண்ட் எது, ஸோ இப்போ மோஸ்ட் அர்ஜென்ட் வாண்ட்னா என்ன சொல்லுவோம், அவங்களுக்கு இம்மீடியட்டாக தேவைப்படக்கூடிய அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் எது அப்படிங்கிறத பார்த்து அதை நம்ம என்ன பண்ணணும், வாங்கி நுகர்றதுக்கு நம்ம முதல்ல ரெடி ஆகணும். சரியா,
ஸோ அப்படி தான் இருக்கணும். ஸோ எல்லா பொருளும் நமக்கு தேவை, எல்லாமே நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு பொருளையும் வாங்கி நம்ம கன்சியூம் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு மோஸ்ட் அர்ஜென்ட் வாண்ட் எது, ஸோ ரொம்ப முக்கிய தேவை எது அப்படிங்கிறத பார்த்து அப்படி நம்ம செலக்ட் பண்ணி அந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும். ஸோ ஒவ்வொன்றா 1 by 1 என்ன பண்ண முடியும், நம்ம எல்லா குட்ஸையும் வாங்கி நம்ம கன்சியூம் பண்ண முடியும். சரியா? Thus economics according to Robbins is a science of choice. என்ன சொல்லியிருக்காங்க ராபின்ஸ் அவர்கள் பாருங்கள் எக்கானாமிக்ஸ் அப்படிங்கிற விஷயம். ஸோ ராபின்ஸ் அவர்களுடைய கூற்றுப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பொருளியல் அப்படிங்கிறது தேவையை தேர்வு செய்யக்கூடிய ஒரு அறிவியல். அதாவது பொருளியல் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க, தேவையை தேர்வு செய்யக்கூடிய ஒரு அறிவியல். அப்போ டிமாண்டை வந்து செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு அறிவியலாக தான் நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் எக்கானாமிக்ஸை பார்க்குறோம். ஓகேவா? ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட். சரியா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கிரிட்டிசிசம். ஸோ கிரிட்டிசிசம்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதை பற்றின இப்போ ராபின்ஸ் அவர்கள் வந்து ஒரு இலக்கணம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இலக்கணம் கொடுத்துருக்காங்கன்னா, அதனுடைய கிரிட்டிசிசம் பாருங்கள், அதனுடைய விமர்சனமாக நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இதில் கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க அல்லது கன்சிடர் பண்ணாமல் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அதை பற்றின விமர்சனம் கொடுப்பாங்க, கிரிட்டிசிசம் கொடுப்பாங்க. ஸோ அதை தான் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கீழே நமக்கு 1 by 1 கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், Robbins does not make any distinction between goods conducive to human welfare and goods that are not. ஸோ ராபின்ஸ் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, எதை என்னுடைய வித்தியாசங்களை வந்து அவங்கள வந்து அதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மனிதனுடைய நலத்திற்கு எது, அதாவது மனித நலத்தை வந்து மனிதனுக்கு நலத்தை தரக்கூடிய விஷயங்கள் எது, என்னென்ன குட்ஸு, அவங்களுக்கு தீமை தரக்கூடிய குட்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணலை, ஒரு டிஸ்டிங்ஷன் பண்ணலை, டிஃப்ரென்ஸ் பண்ணலை. சரியா? அதான் சொல்கிறாங்க, அது ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எல்லா குட்ஸையுமே நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கக்கூடிய லீகலி அக்செப்டபிள் குட்ஸும் இருக்குது, லீகலி அன்அக்செப்டபிள் குட்ஸும் நமக்கு என்ன பண்ணியிருக்கு, நம்மளுடைய மார்க்கெட்டில் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ எல்லா பொருளையும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்மளுடைய அவங்கவுங்களுடைய தேவையை பொறுத்து மணி ஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்ணுறோம், வாங்கி கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்கோம் இல்லையா? ஸோ அப்போது இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஸை கொடுக்கல. ஸோ மனிதனுக்கு எதெல்லாம் நன்மை பயக்கக்கூடிய குட்ஸ் கமாடிட்டிஸ், எதெல்லாம் தீமை தரக்கூடிய கமாடிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, ஒரு டிஸ்டிங்ஷன் கொடுக்கல. இது ஒரு ட்ராபேக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கிரிட்டிசிசமாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க லயனல் ராபின்ஸை பற்றி. ஓகேவா? அண்ட் இங்கே பாருங்கள், இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைஸ் என்ன பண்ணுறாங்க, இப்போ ரைஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், உற்பத்தி பண்ணுறாங்கன்னா, அண்ட் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் இதையும் உற்பத்தி பண்ணுறாங்க. இப்போது நமக்கு அன்றாட தேவை பேசிக் நீட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு சொன்னால், நமக்கு இப்போ அதிகப்படியாக யூஸ் பண்ணுறது எது, நம்ம வீடுகளில் சாப்பாட்டுக்கு ரைஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அரிசி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கன்சியூம் குட்ஸ் இல்லையா? ஸோ அப்போது ஆல்கஹாலிக் குட்ஸையும் என்ன பண்ணுறோம், ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் இருக்குது பாருங்கள், அதையும் சேம் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம காசை வந்து செலவு பண்ணி வாங்கி அதை கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் நம்ம ஒவ்வொரு ஹியூமன் பீயிங் இருக்காங்க. ஓகே, அப்போ ரைஸும் ஒரே ஒரு ப்ரொப்போர்ஷனில் ஒரு ஸ்டேஜில் வைக்கிறாங்க, ஆல்கஹாலிக்கையும் ஒரே மாதிரியான ஸ்டேஜில் வைக்கிறாங்க. ஸோ இப்போ பீப்புள் எல்லாத்தையும் காமனாக என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே காசு கொடுத்து ஒரே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போது நன்மை தரக்கூடிய பொருள் எது, நன்மை தரா பொருட்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான ஒரு டெஸ்டிங்ஷனையும் யார் என்ன பண்ணலை, ராபின்சன் அவர்கள் கொடுக்கல அப்படிங்கிறதான் இவங்களுடைய முக்கியமான கிரிட்டிசிசமாக இருக்குது. ஓகேவா? அண்ட் அடுத்ததாக, ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ் ஆர் யூஸ்ட் பட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைஸ் ப்ரொமோட்ஸ் ஹியூமன் வெல்ஃபேர். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த மாதிரியான பற்றாக்குறையான வளங்களை நம்ம பயன்படுத்துகிறோம், பட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைஸ் ப்ரொமோட்ஸ் ஹியூமன் வெல்ஃபேர். என்ன பண்ணுறாங்க, இப்போ ரைஸை வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அதை வந்து எதை ப்ரமோட் பண்ணுது, அந்த ரைஸு ஹியூமனுடைய வெல்ஃபேரை. ஸோ இப்போ நம்ம மனிதனுடைய நலம். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும், டே டு டே லைஃப்பில் 3 வேளையும் சாப்பாடை சாப்பிட்டு தான் ஆகணும். அப்போ ரைஸை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, உற்பத்தி பண்ணுறாங்கன்னா, அது மனிதனுக்கு நலம் பயக்கக்கூடிய ஒரு விஷயம், அது வெல்ஃபேர் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ஹியூமன் வெல்ஃபேர் இப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? வைல் தட் ஆஃப் ஆல்கஹாலிக் ட்ரிங்க் டஸ் நாட், என்னல்ல ஆல்கஹாலிக் ட்ரிங்க் அப்படிங்கிறது என்ன பண்ணுது, நன்மை பயக்கக்கூடிய விஷயமா இருக்கா? ஸோ மனிதனுக்கும் சரி, அந்த பர்டிகுலர் ஃபேமிலிக்கும் சரி, ஆன் தி ஹோல் அந்த கண்ட்ரிக்கும் சரி, நிறைய விஷயங்களில் ஆன் தி ஹோல் கண்ட்ரிக்கு நிறைய அது மூலிமா வருமானம் வருது. பட் ஒவ்வொரு ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது, ரொம்ப ரொம்ப பேட் ஹேபிட். அது இல்லாமல் நிறைய ஃபேமிலிஸ் இதனால் ஒரு சிதைவர ஓடக்கூடிய ஒரு விஷயமா நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு இல்லையா? ஸோ அப்போது தீமை தரக்கூடிய விஷயங்கள் எது ஆட் ஆகுது, ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போது இந்த மாதிரியான ஒரு டெஸ்டிங்ஷனை கொடுக்காமல் விட்டுட்டாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப மேஜர் ட்ராபேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் ஹவவர் ராபின்ஸ் concludes that economics is
நியூட்ரல் பிட்வீன் எண்ட்ஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, பட் ராபின்ஸ் அவர்கள் வந்து எப்படி வந்து இதை வந்து டினோட் பண்ணுறாங்க, கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முடிவுகளை வந்து சமமாக தான் எடுக்கிறாங்க. பொருளினுடைய வந்து ஒரு கருத்துக்களை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க ராபின்ஸ் அவர்கள் அப்படின்னு சொன்னால், எல்லாத்தையும் ஒரே மாதிரியான ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ நன்மை தரக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் சரி, நன்மை தராத பொருட்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஈக்குவலாக கன்சிடர் பண்ணுறாங்கிறது மேஜர் ட்ராபேக்காக சொல்லியிருக்கிறாங்க இதில். அண்ட் அடுத்தது, economics deals not only with the microeconomics aspects of resources allocation and the price determination of the price of a commodity. என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது எதை மட்டுமே டீல் பண்ணல, டீல்ஸ் நாட் ஓன்லி வித் த மைக்ரோ எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸ். என்ன பண்ணல, மைக்ரோ எக்கனாமிக்ஸ் நுண்ணியல் பொருளாதார அந்த அடிப்படையில் அதை மட்டுமே கன்சிடர் பண்ணலை. ஸோ இப்போ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது எதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்குன்னா, மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ஆஸ்பெக்ட்ஸையும் பேஸ் பண்ணியிருக்கு அண்ட் மேக்ரோ எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸையும் பேஸ் பண்ணியிருக்குங்கிறது தான் ரொம்ப நிதர்சனமாக இருக்குது. பட் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ரெசோர்ஸஸ் அலோகேஷன், அதாவது வளங்களை வந்து எப்படி வந்து ஒதுக்கீடு செய்கிறது, அண்ட் த டிட்டர்மினேஷன் ஆஃப் த ப்ரைஸ் ஆஃப் அ கமாடிட்டி, ஸோ ஒரு பொருளினுடைய விலையை வந்து எப்படி வந்து தீர்மானம் பண்ணுறது, அதாவது முடிவு செய்கிறாங்க. இப்போ ஒரு லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிஸ்கெட்டினுடைய விலை இருக்குது, பிஸ்கெட் வந்து ஒரு 30 rupees வந்து ஒரு பர் பிஸ்கெட் ரேட்டினுடைய விலையாக இருக்குது, ஒரு பாக்கெட்டினுடைய விலையாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த பொருளுடைய விலையை வந்து எப்படி வந்து தீர்மானம் செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா, price of a commodity, but also with the macroeconomics aspects like how national income is generated. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ மேக்ரோ எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, நேஷ்னல் இன்கம்ஸையே நம்ம என்ன பண்ண முடியும், ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ நேஷ்னல் இன்கம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காகட்டும், மெஷர் பண்ணுறதுக்காகட்டும் நம்ம எடுத்துக்கணும்னா எதெல்லாம் பேஸ் பண்ணணும், அப்போது மைக்ரோ எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கணும், மேக்ரோ எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு இங்கே சொல்கிறாங்க. பட் ராபின்ஸ் ரெடியூசஸ் எக்கானமிக்ஸ் மியர்லி டு தியரி ஆஃப் ரெசோர்ஸஸ் அலோகேஷன். என்ன பண்ணியிருக்காங்க, ராபின்ஸ் வந்து இந்த ரெசோர்ஸ் அலோகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்க வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க, கம்மி பண்ணிட்டாங்க. அதை பற்றி இவங்க ரொம்ப அதிகப்படியாக அவங்க சொல்லலை அப்படிங்கிறது மெயின் ட்ராபேக்காக சொல்கிறாங்க. அண்ட் அடுத்தது, ராபின்ஸ் டெஃபினிஷன் டஸ் நாட் கவர் த தியரி ஆஃப் எக்கானமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ என்ன சொல்கிறாங்க, ராபின்ஸ் அவர்கள் வந்து எதை இந்த அவங்களுடைய டெஃபினிஷனில் எதை வந்து கவர் பண்ணிக்கல, எதை எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, டஸ் நாட் கவர் த தியரி ஆஃப் எக்கானமிக் க்ரோத். என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியை பற்றி அவங்க என்ன பண்ணல, அந்த ஒரு கோட்பாடுகளை பற்றி அவங்க கன்சிடர் பண்ணவே இல்லை. அண்ட் டெவலப்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியை மற்றும் முன்னேற்றத்தை இவங்க என்ன பண்ணல, ஆன் தி ஹோல் அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போது அதை பற்றி எடுத்துக்காமல் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒன்லி those things இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா. அண்ட் அடுத்தது, ஸோ இதான் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஸ்கார்சிட்டி டெஃபினிஷன் பற்றி லயனல் ராபின்ஸ் அப்படிங்கிறவங்க எக்கனாமிக்ஸ்னா என்ன, ஸோ அதனுடைய ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன மாதிரியான ட்ராபேக்ஸாக கிரிட்டிசிசமில் நமக்கு சொல்லியிருக்காங்கிறது தான் நமக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. அண்டில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது க்ரோத் டெஃபினிஷன் பற்றி நம்ம சாமுவேல்சன் அப்படிங்கிறவங்க நம்ம பண்ணியிருக்காங்க, நமக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென், பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.